ஹாய்! இன்னைக்கு வந்து பிரிக் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ஷன் இத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீலிங்ல இப்ப நம்ம கான்கிரீட்லாம் வச்சு சீலிங் போடுறோம்ல. சோ அந்த மாதிரி பிரிக்க வச்சு சீலிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அதான் அந்த கான்செப்ட். சோ இது எதுக்காக ஃபர்ஸ்ட் பண்றாங்க? அண்ட் இதோட பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? அண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரைஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணா பிரைஸ் கம்மியா இருக்கும்? எதுக்காக இது யூஸ் பண்ணணும்? அதை எப்படி நமக்கு பெனிஃபிட்டா யூஸ் பண்ணணும்? அப்படின்ற இந்த பிரிக் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? இதோட கிளியர் டீடைலா இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படி பண்ணுவோம்? அதாவது சீலிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து கம்பி கட்டி அதுல வந்து ஆர்சிசி போட்டு அதுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அதாவது கம்பி கட்டி பிரிக் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கேப்லயும் வச்சு அதுக்கு மேல கான்கிரீட் ஊத்தி இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா எப்படி சீலிங்க்கு சென்ட்ரிங் பண்ணுவோமோ அந்த சென்ட்ரிங் எல்லாமே பண்ணிட்டு கம்பி கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செங்கல் நடுவுல வர்ற மாதிரி கேப் விட்டு கிரிட்டை வந்து நீங்க கட்டணும். இதை வந்து நீங்க ஹையர் பண்ற இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் அவங்கள வந்து ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சாயில் டைப்லாம் பார்த்துட்டு தான் அந்த கிரிட் பேட்டர்ன் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டா ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து 3. ஸோ அந்த 3 செங்கல் வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து அந்த கிரிட்டை வந்து மேக் பண்ணிக்கணும். ஸோ சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்ல கம்மியாகுது அதை பொறுத்து தான் நீங்க அதாவது அந்த கிரிட் இப்போ உள்ள வந்து 3 செங்கல் வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை செங்கல் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து கம்பியோட டயா வந்து மாறும், மாறும். ஸோ அதை வந்து நீங்க ஹையர் பண்ற இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்டை கன்சல்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமா வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனர் அவர்கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா ஒரு டயக்ராம் வாங்கியிருக்கணும். இதை கன்சல்ட் பண்ணி இருந்திருக்கணும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னால. சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செங்கல் எல்லாமே நீங்க அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம கான்கிரீட் போடணும். ஸோ அந்த கான்கிரீட் போடுறதுல உள்ள இருக்கிற ஜல்லி வந்து பாத்தீங்கன்னா 3/4 இன்ச்சு ஜல்லியா போடாம 1/2 இன்ச்சு ஜல்லியா நம்ம வந்து போடணும். அப்படின்னா தான் ஒரு கேப் அதாவது செங்கலுக்கு ஒரு கேப்லயும் போய் ப்ராப்பரா இது வந்து ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் செங்கலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரிக்குக்கு மேல 1.5 1/2 இன்ச்சு வந்து திக்னஸ் இந்த கான்கிரீட் நீங்க எக்ஸ்ட்ரா போர் பண்ணணும். ஸோ அப்படி ஓவராலா போர் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து இந்த ஸ்லாப் 4.5 4.5 இன்ச்சு திக்னஸ் வந்து இந்த ஸ்லாப் பிரிக்கோட சேர்ந்து வந்து இருக்கணும். ஸோ இந்த மெத்தட்ல தான் இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரி, அப்படி இருக்கும்போது இதுல எப்படி வந்து காஸ்ட் கம்மியாகுது? ஃபர்ஸ்ட் சிமெண்டோட அளவு வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அது போக அதான் நம்ம வந்து பிரிக் வாங்குறோமே, அப்போ எப்படி வந்து குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க வயர் கட் பிரிக் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிற பிரிக்கை வாங்கணுன்றது கிடையாது. ரீயூசபிள் பிரிக், அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல டெமாலிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல வீட்டை, டெமாலிஷ் பண்ணும்போது உடையாம இருக்கிற யூஸ்டு பிரிக்ஸை நீங்க அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உடையாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரிக்கை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நம்ம இந்த இடத்துல நார்மலா நம்ம வந்து கான்கிரீட் போட்டு சீலிங் போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள்ல அந்த மோல்டை வந்து ரிமூவ் பண்றோமோ அந்த மாதிரி இதுல ரிமூவ் பண்ண முடியாது. மினிமம் 21 டேஸ் வந்து கியூரிங் இருக்கணும். ஸோ 21 டேஸ் வந்து நம்ம மோல்டை ரிமூவ் பண்ண கூடாது. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து 15 to 20% காஸ்ட் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட இதுல காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம் ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னர் சைடு அதாவது உள் சைடுல வந்து நீங்க பிளாஸ்டரிங் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணலைனாலும் ஓகே. பண்ணலைன்னா ஏஸ்தட்டிக்கா பார்க்க அழகா இருக்கும். பட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வர்ற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான விஷயம் என்னன்னா நார்மலா ஹீட் வந்து கான்கிரீட் ஸ்லாப்ல இருந்து வர்ற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதாவது கான்கிரீட் ஸ்லாப்ல அதிகமான அளவில் இப்போ நமக்கு வந்து மேலே ஸ்லாப்ல இருந்து கீழே வந்து வெக்க வருது அப்படின்னா அந்த வெக்கையை வந்து இது கம்மி பண்ணும். ஏன்னா கான்கிரீட் வந்து குறையுது, இந்த இடத்துல பிரிக் அதிகமாகுது. அப்படிங்கும்போது நமக்கு கூலிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ இதை வந்து மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு சர்வே என்ன சொல்றாங்கன்னா 10 வீடு இருக்குன்னா அதுல 8 வீடு இந்த மாதிரி பிரிக் ஸ்லாப் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து நமக்கே தெரியும் வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்கு. இதுதான் நம்ம வந்து ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மண்பானை இதெல்லாம் வச்சு நம்ம பண்றோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இதை நம்ம வந்து பண்ணணும். பட் இதுல இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் கம்மி ஆகுதோ, அதாவது 15 to 20% கம்மி ஆகுற மாதிரி 15 to 20% ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகுது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இதுல இருக்கு. அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரி இந்த மாதிரி இதுல வந்து இது பாசிபிள் கிடையாது. வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறீங்க, அதாவது கிரவுண்ட் பிளஸ் 1 ஃப்ளோர் எடுக்கீங்கன்னா ஓகே. இல்லை மேலே டெரஸா விட போறீங்கனாலும்
இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரிக் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். மோஸ்ட்டாக இது வந்து எதுக்காகன்னா ஒரு கேஃபேல பண்ணலாம். அண்டு நம்ம வீட்லேயுமே நம்ம வந்து பண்ணலாம். பட் கேஃபேல வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. எதுக்காகன்னா இன்டீரியர் வியூஸ்க்காக சீலிங்கில் பார்க்கும்போது பிரிக்கோட பேட்டர்ன் அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.